வணக்கம். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அகாடமி. அதாவது 6ஆம் வகுப்பில் சமூக அறிவியல் முதல் பருவத்தில் உள்ள வரலாற்று பகுதியில் உள்ள தமிழ்நாட்டின் பண்டைய நகரங்கள். ஓகேவா? அந்த நகரங்களில் என்னெல்லாம் இருக்குன்னு பார்ப்போம். முதல் கொஸ்டின் பார்த்திங்கன்னா, உலகின் மிக தொன்மையான நாகரிகம் எது? அதாவது இந்த உலகத்தில் மிக பழமையான முதலாக ஏற்படுத்தப்பட்ட நாகரிகம், தொன்மையான நாகரிகம் கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் சி, மெசபடோமியா நாகரிகம். இந்த மெசபடோமியா நாகரிகம் தான் உலகத்திலே தொன்மையான நாகரிகமாக சொல்லப்பட்டிருக்கு. ரெண்டாவது கொஸ்டின் பார்த்திங்கன்னா, மெசபடோமியா நாகரிகம் எத்தனை ஆண்டுகளுக்கு முற்பட்டது? மெசபடோமியா நாகரிகம் கிட்டத்தட்ட எத்தனை ஆண்டுகளுக்கு முன்னக்கூட்டி இருந்தது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் டி, 6500 ஆண்டுகளுக்கு முன்னர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மெசபடோமியா நாகரிகம் 6500 ஆண்டுகளுக்கு முன்னக்கூட்டியே இருந்திருக்கு. அடுத்து மூணாவது கொஸ்டின் பார்த்திங்கன்னா, வங்காள விரிகுடா கடலின் கரையில் எந்த துறைமுகம் அமைந்துள்ளது? அந்த வங்காள விரிகுடா கடலில் அந்த கரையில் எந்த துறைமுகம் அமைந்திருக்குன்னு கேட்டிருக்காங்க. அதாவது காவேரியில் உள்ள பூம்புகார் நகரம், காவேரி பூம்பட்டினம். இந்த பூம்புகாருங்கிறது எது? காவேரி பூம்பட்டினம். ஆப்ஷன் ஏ, பூம்புகார். அதுதான் ஆன்சர். அடுத்து நாலாவது கொஸ்டின் பார்த்திங்கன்னா, பூம்புகாரின் சிறப்பை கூறும் காப்பிய நூல் எது? இந்த பூம்புகாரோட சிறப்பை பற்றி கூறுற காப்பிய நூல் எதுன்னு கேட்டிருக்காங்க. இல்லை காப்பிய நூல்னா நம்ம ரெட்டை காப்பியம் படிப்போம், சிலப்பதிகாரம், மணிமேகலை. இதில் சிலப்பதிகாரம் மட்டும் கொடுத்துருக்கோம். ஆப்ஷன் சி, சிலப்பதிகாரம். அடுத்து ஐந்தாவது கொஸ்டின், மாநாய்கன் என்பதன் பொருள் என்ன? மாநாய்கன் அப்படின்னா என்ன பொருள்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏ, பெருங்கடல் வணிகம். பெருங்கடலில் வணிகம் செய்கிற ஒருத்தர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பெருங்கடல் வணிகர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? அடுத்து ஆறாவது கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, மாசாத்துவன் என்பதன் பொருள் என்ன? இந்த மாசாத்துவன் அப்படிங்கிறதுக்கு என்ன பொருள் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் பி, பெரு வணிகன். அதாவது மாநாய்கன்னா பெருங்கடல் வணிகன், மாசாத்துவன்னா என்ன பொருள் வரும்? பெரு வணிகன் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அப்போ ஆப்ஷன் பி, பெரு வணிகன். ஏழாவது கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, பூம்புகார் நகர வணிகர்கள் மிகச் சரியான விலைக்கே பொருட்களை விற்றனர் என்று எந்த நூல் குறிப்பிடுகிறது? பொருள் சரியான விலைக்கு விற்றாங்க அப்படின்னு சொன்ன நூல் ஆப்ஷன் சி, பட்டினப்பாலை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட்டினப்பாலை தான் குறைந்த விலையில் பொருள் விற்றாங்கன்னு சொல்லியிருக்கேன். அடுத்து எட்டாவது கொஸ்டின், பட்டினப்பாலையின் ஆசிரியர் யார்? பட்டினப்பாலையின் ஆசிரியர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி, கடியலூர் உருத்திரன் கண்ணனார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஒன்பதாவது கொஸ்டின், கடல் வழியாக எண்ணெய் இறக்குமதி செய்யப்பட்டன? கடல் வழியா, தரை வழியா மிளகு இறக்குமதி செஞ்சிருப்பாங்க. கடல் வழியா அப்படின்னு பார்க்கும்போது ஆப்ஷன் சி, குதிரை. இந்த குதிரையை என்ன செஞ்சுருக்காங்க? கடல் வழியா கப்பல் மூலமாக கொண்டு வந்து இறக்குமதி செய்யப்பட்டதுன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து 10வது கொஸ்டின், தரை வழியாக எது இறக்குமதி செய்யப்பட்டது? தரை வழியாக இறக்குமதி செய்யப்பட்டது ஆப்ஷன் சி, கருமிளகு. இது தரை வழியாக கொண்டு வந்து இறக்குமதி செய்யப்பட்டிருக்கு. ஓகேவா? அங்கேருந்து இங்கே வரும்போது அது தரை வழியாக கொண்டு வந்து இறக்குமதி செஞ்சுருக்காங்க. 11வது கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, சங்கம் அமைத்து தமிழை வளர்த்த பெருமை எதற்கு உண்டு அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அதாவது சங்கம் அமைத்து தமிழை வளர்த்துருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எந்த ஏரியான்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஆப்ஷன் டி, மதுரை. இந்த ஆப்ஷன் டியில் உள்ள மதுரை அப்படிங்கிற பகுதியில் தான் தமிழை வளர்த்துருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? அடுத்து 12வது கொஸ்டின், கடைச்சங்க காலத்தில் தமிழ் பணி செய்த புலவர்கள் எத்தனை? கடைச்சங்க காலத்தில் புலவர்கள் எத்தனை பேர் இருந்தாங்க தமிழ் பணி செய்கிறதுக்குன்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் சி, 49 புலவர்கள் இருந்திருக்காங்க. ஓகேவா? 13வது கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, பாண்டியர் ஆட்சி காலத்தில் கொற்கைக்கு அருகில் உவரி என்னும் இடத்தில் எது இறக்குமதி செய்யப்பட்டது? அதாவது பாண்டியர் ஆட்சினாலே அது தூத்துக்குடி தான். அங்கே என்ன இருக்கும்? முத்துக்கள் தான் இருக்கும். அப்போ ஆப்ஷன் டி, முத்துக்கள். இந்த முத்துக்களை தான் என்ன செஞ்சுருக்காங்க? இறக்குமதி செஞ்சுருக்காங்க. அடுத்து 14வது கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, முத்துக்களை இறக்குமதி செய்த பண்டைய இஸ்ரேல் அரசர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. பண்டைய இஸ்ரேல் அரசர் அப்படிங்கிறவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ, சாலமோன். ஆப்ஷன் ஏ, சாலமோன். இவர் இஸ்ரேலோட அரசராக இருந்திருக்காரு. ஓகேவா? அடுத்து 15வது கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, ரோமானிய நாணயங்கள் தயாரிக்கும் தொழிற்சாலை எங்கிருந்தது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இந்த ரோமானிய நாணயங்கள் தயாரிக்கும் தொழிற்சாலை எந்த பகுதியில் இருந்தது? அதாவது தமிழ் வளர்த்த இடமும் மதுரை தான். இங்கேயும் ஆப்ஷன் பி, மதுரை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தேங்க்யூ ஸோ மச். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.